உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். கும்ப ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசியிலேயே சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான். ஜூன் மாதம் 1ஆம் தேதி மீனத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அது போக ரிஷபத்துல சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், இந்த 4 கிரகங்களும் ரிஷபத்துல இருக்குது. மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், அதாவது ஏப்ரல் மே ஜூன் மாசம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. 14ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அது போக கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, எதை நாங்கள் செய்யலாம், எதை நாங்கள் செய்யக்கூடாது, இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க ரொம்பவுமே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சனி பகவானால என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ, எந்தெந்த கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாதோ அப்படிப்பட்ட சோதனையில் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்பது என்னன்னா பதவி, ஒரு அங்கீகாரம். அது சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானோடு குரு இணைந்து, புதன் இணைந்து, சூரியனும் இணைந்து உங்களுக்கு நல்லதை செய்கிறார்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப அந்த 4ஆம் இடம் மூலியமாக பதவி உயர்வு. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைக்கலனா அதற்குண்டான முயற்சிகள் பண்ணலாம். அப்ப அந்த முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக இடமாற்றங்கள். கும்பராசியில் இருக்கிறீங்க, நீங்க எனக்கு இடமாற்றம் தேவை, எனக்கு தேவைப்பட்ட இடமாற்றமாகப்பட்டது என்னுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலிருந்து இப்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, அது ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களும், அதுல இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. 5ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு, மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு புதன் பகவான் மாறுறாரு, சுக்கிர பகவான் மாறுறாரு, சூரிய பகவானும் மாறுறாரு. அப்ப அந்த மிதுன ராசி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒரு அறிவு கூர்மை, உங்களுடைய பதவி, நீங்கள் உயர வாழ்வது, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய அந்தஸ்து, இதை குறிக்கக்கூடிய இடம்தான் 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம், ஒரு புது விதமான மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க. அது போக நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் வருகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவி மாறும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறும், உங்களுடைய தலையெழுத்து மாறும். என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பலமாக வரும். அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் அந்த உத்வேகத்துடன்
நீங்க தொழில் செய்வீங்க. அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல 100 பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி அந்த தொழிலை எடுத்து நடத்தி அந்த தொழிலை சக்சஸ் கொண்டு வருவீங்க. அந்த தொழிலை லாபத்தை சம்பாதிப்பீங்க. இப்போ ஒரு வேலைக்கே போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையிலுமே உங்களுக்கு திருப்தி இல்லை, மனநிலை சரியில்லை, அப்படிப்பட்ட குழப்பத்துல இருந்தாலுமே அதே வேலையில துணிச்சலோடு செயல்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் அவங்கள வந்து பார்க்க போன செட்டை செய்யாமல் அப்ப அவங்க எல்லாமே நண்பராகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். அது போக போக நடைமுறையில் உங்களுக்கு தெரியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பதனால கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சி. 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்ததுனால, அந்த 4ஆம் இடத்துல குருவும் இருந்ததுனால உங்களுக்கு பதவி, இடமாற்றங்கள், நீங்க நினைச்ச காரியத்தில் ஒரு அங்கீகாரம், நீங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக புதிய வீடு, வண்டி வாகனம், ஒரு சொத்து வாங்குறது, அம்மா வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாந்தமாகி அம்மாவுக்கு உங்களுக்கு அந்த உறவுமுறைகள் நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பா 70% 80% பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால இந்த ஜூன் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு 7 சனி இருக்குது அப்படிங்கிற பயத்துல விட்டுறாதீங்க. அது போக உங்களுக்கு செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில், காரிய ஜெயம் ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. இப்படி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சியில வெற்றி அடைவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும், பல நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த தொழில் இப்ப செய்யற அப்படின்னு முயற்சி பண்ணாலும் ஜெயிப்பீங்க. அது போக பல நாளா இந்த தொழில் படுத்து கிடக்குது, இந்த தொழிலை வந்து நான் நல்ல முறையில் நடத்தி காட்டும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் முடியும். நீங்க எதை எடுத்தாலும் சாதிச்சு நல்ல நன்மை கொண்டு வந்துருவீங்க. இது போக உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை விஷயத்துல கண்டிப்பாக குழப்பத்தை பண்ணுவாரு. அப்போ வந்து திருமண பேச்சு எடுத்தாலுமே அந்த திருமண பேச்சு பேசும்போது ஏதாவது ரூபத்தில் சில குழப்பத்தை உருவாக்குவாரு. இல்லைன்னா பேசி வச்சிருந்த திருமணத்தை தடை செய்வாரு. இந்த மாதிரி குடும்ப ரூபத்திலும் சில குழப்பங்கள் உருவாகும். அப்போ கும்பராசியில பிறந்த பெண்களாகப்பட்டது அவங்க வாழ்க்கையில குழப்பங்கள், அப்ப அவங்க வாழ்க்கையில் வந்து பார்க்க போனா ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மீண்டும் இந்த ராகு பகவான் குழப்பத்தை உருவாக்கும். அப்ப அந்த ராகு பகவானுடைய குழப்பங்கள் வராம பார்த்துக்கோங்க. அப்படி அந்த குழப்பங்கள் வந்தாலும் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து சிந்தித்து முடிவெடுங்க, நல்லா இருப்பீங்க. அப்ப வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்களாப்பட்டது அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ ஆண்கள் பெண்கள் இதுல மாணவ மாணவிகளுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணுமா எழுதலாம். அதே சமயத்துல இப்ப படிச்சிருக்கிறீங்க, பாஸ் பண்ணிருக்கிறீங்க, நல்ல கோர்ஸ் எடுக்கலாமா எடுக்கலாம். ஆனா இதுல வந்து உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஒரு விதமான ஐடியா சொல்லலாம், உங்க கூட பிடிச்சவங்க ஒரு விதமான ஐடியா சொல்லலாம், உங்களுடைய ஆசான் ஒரு விதமான ஐடியா சொல்லலாம். இப்ப எல்லாருமே சொல்லி உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அப்ப எப்படி குழப்பி விட்டாலும் இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதற்குண்டான முடிவை நீங்களே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்படி எடுத்தாலும் அது நல்ல விதமாக முடியும். அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது அவங்க இந்த பீரியட்ல எதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்லயே இருந்துட்டு அவங்க வந்து நாளைக்கு எப்படி நாம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதத்துல நல்லா சிந்திக்கலாம். எதுல கேபிட்டல் போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிற நல்லா சிந்திக்கலாம். அது போக அவங்களுடைய பேரன்மார்களுக்கோ அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். தாராளமாக உதவி செய்யுங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும்.
நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர், அந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.